2014 கைது செய்யப்பட்ட கோல்ட் என்கிறவனுடைய உடலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஆண்டு, இப்போ நம்ம இருக்கிறோம் 2015, 2014 மே மாதம் தொடக்கம் இந்த உடலை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போவே இவங்க அறிவிச்சிட்டாங்க, உங்கள் அட்டாக்ல கோல்டு கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அந்த அவன் இராணுவத்தில் வேற இருந்தவன் அறிவித்த காரணத்தினால அந்த உடல் எந்த பகுதிகளில் அட்டாக் நடத்தினாங்களோ அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து அந்த உடலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தேடிக்கொண்டே இருந்தது. அது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்களை, ஆதாரங்களை இன்றைக்கு அல் ஜசீராவுடைய சனட் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஏரியாவில் தேடிக்கொண்டே இருந்தாங்க. எவ்வளவு தேடியும் அவர்களுக்கு அந்த உடல் கிடைக்கவில்லை. ஆனால் வெறும் 2 நாட்களில் அதே இடத்துல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பற்றி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் 20 ஆண்டுகளாக கட்டியிருக்கிறோம், ஏதோ அந்த இடத்த ஒரு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோங்கிறதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும், பங்கருக்குள்ளே நாங்கள் பணத்தை எங்கே வச்சிருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னா எக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்க முடியாததற்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா 20 ஆண்டுகள் காசாவினுடைய பங்கர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது எங்களுக்கு தான் அதை தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்க. அதே நேரம் செயற்கைக்கோள் படங்கள் இஸ்ரேலுடைய தோல்வியை வெளிப்படுத்துகின்றன என்கிறது அல் ஜசீரா. ஏன்னா கடந்த ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பங்கர் ஏரியாவிலேயே இந்த கோல்டுங்கிறவனுடைய உடல் அவங்க தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பல மாதங்கள் தேடியும் அவர்களுக்கு இந்த உடலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க உடனே போய் எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் எங்கே எடுத்தாங்களோ அந்த ஏரியாவிலிருந்து பிலடெல்பி காரிடார் வரைக்கும் அந்த எல்லையில் ஒரு பாதுகாப்பு முகாமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்திருந்தார்கள் அவங்களுடைய ராணுவத்தை வச்சு. அந்த முகாமுக்கும் இப்பொழுது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையில் வெறும் 135 மீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அப்போ எல்லா இடத்தையும் தோண்டியும் அவங்களால உடலை எடுக்க முடியவில்லை. நவம்பர் 8ஆம் தேதி அவர்கள் அந்த இடத்தை தோண்டி இருக்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களால் அந்த உடலை மீட்க முடியவில்லை என்கிற நிலையில தான் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகளும் இணைந்து அதே ஏரியாவில் போய் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா இது. ஆனால் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போனால் அவங்க அனுமதிக்கிற இந்த யுத்த விதிமுறைகள் பிரகாரம் உள்ள போய் தேடும் போது அல் ஜசீரா இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டு, இதெல்லாம் இஸ்ரேல் தோண்டிய இடங்கள். அதே இடத்துல போய்த்தான் அவர்கள் 6 மணி நேரம் கிட்டத்தட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடலை தேடினார்கள். 6 மாதங்களாக 7-8 மாதங்களாக இஸ்ரேல் தேடி கிடைக்காத உடல் வெறும் 6 மணி நேரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட கையில் கிடைச்சிருச்சு.